3 நாள் சுற்றுப்பயணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 நாடுகளுக்கு விஜயம் செய்திருக்கிறார். ஜோர்டான், எத்தியோப்பியா, சூடான் ஆகிய நாடுகளுக்கு அவர் விஜயம் செய்திருக்கிறார். இந்த பயணத்தினுடைய நோக்கமாக வணிக நோக்கம், வானிலை நோக்கம், இன்னும் உறவுகளை புதுப்பித்தல், எதிர்கால திட்டங்கள் என்று சொல்லி நிறைய விடயங்கள் உள்ளடங்குகிறது. இந்தியா தற்பொழுது முன்னெடுத்து வருகின்ற தங்களுடைய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் தனித்தன்மையை பேணுகின்ற அல்லது இந்த பல் தலைமை என்கின்ற மல்டிபோலர் உலகில் எவ்வாறான பிரசன்னத்தை தான் வகிக்கப் போகின்றது என்பதை தானே தீர்மானிக்கின்ற ஒரு தரப்பாக மாறி வருகின்றது. அதன் ஒரு கட்டமாகத்தான் இவ்வாறான உறவு பலப்படுத்தல் என்பன நடைமுறைக்கு வருகின்றது. இன்று எதியோப்பியாவில் கொடுக்கப்பட்ட வரவேற்பு என்பது பலராலும் சிலாகித்து பேசப்படுகின்ற ஒரு அதீத வரவேற்பாகவும் பல ஒப்பந்தங்களை எட்டுகின்ற செயற்பாடுகளில் அந்த நாட்டுடன் இணைந்து செயற்படுவதாகவும் இது இருக்கின்றது. பொருளாதார வகையில் ஒரு முன்னேறிய பங்கை வகித்திருந்தாலும் அவர்களிடையே இந்த இராணுவ உறவு என்பது இல்லாதிருந்ததுதான் உண்மை. அதனை தற்பொழுது ரஷ்யா மீண்டும் நிரூபிப்பதற்காக அல்லது ரஷ்யா மீண்டும் இப்பொழுது பல துறைகளில் இந்தியாவை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக தாராளமான வேலை வாய்ப்பு. எப்படி அமெரிக்காவிற்கு இந்தியர்கள் புலம்பெயர்ந்தார்களோ அவ்வாறான ஒரு புலம்பெயர்ந்தலுக்கான சாத்தியத்தை பூட்டின் அவர்களுடைய ஒப்பந்தங்கள் அங்கே கொடுத்திருக்கின்றன. எனவே அவர்களுடைய நகர்வு என்பது, இந்தியர்களின் நகர்வு என்பது ரஷ்யாவை நோக்கியும் இருக்கு. இப்பொழுது மோடி அவர்களுக்கு இருக்கின்ற அமைச்சர்களில் பலரும் மிகவும் விவேகமானவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக ஜெயசங்கர் அவர்கள் அல்லது சீதாராமன், பூரி போன்ற பலர் பல் தலைமையுடைய உலகு எவ்வாறு செல்ல போகின்றது என்பது இன்னுமே ஒருவராலும் அடையாளப்படுத்த படவில்லை. ஆனால் அவ்வாறு அடையாளப்படுத்தப்படும் பொழுது அதன் பங்காளியாக இருப்பதற்காக இந்தியா தன்னை பரிணமித்து வருகின்றது என்றுதான் கூற முடியும். இந்தியாவுடனான உறவு என்பது அவர்களுக்கு இன்றியமையாதது என்பதை காட்டுவதற்காகவும் இந்தியாவுடனான உறவு பலப்படுத்தல் மூலம் பொருளாதார விருத்திக்கு எதியோப்பியா தன்னை ஆட்படுத்தக்கூடும் என்பதையும் அவர்கள் மீண்டும் இப்பொழுது காட்டி நிற்கிறார்கள். இது வழக்கமாக சமூக அரசியல் தரப்புகளில் நிகழும் மிக முக்கியமான, அது இலங்கை அரசியலாக இருக்கலாம், சர்வதேச அரசியலாக இருக்கலாம், கனடாவினுடைய அரசியலாக இருக்கலாம், முக்கியமான விடயங்களை நாங்கள் ஆழமாக உரையாடுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையிலே 3 நாள் சுற்றுப்பயணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 நாடுகளுக்கு விஜயம் செய்திருக்கிறார். ஜோர்டான், எத்தியோப்பியா, சூடான் ஆகிய நாடுகளுக்கு அவர் விஜயம் செய்திருக்கிறார். இந்த பயணத்தினுடைய நோக்கமாக வணிக நோக்கம், வானிலை நோக்கம், இன்னும் உறவுகளை புதுப்பித்தல், எதிர்கால திட்டங்கள் என்று சொல்லி நிறைய விடயங்கள் உள்ளடங்குகிறது. ஆக இந்த நோக்கம் எந்தளவு தூரம் பயனளிக்க போகிறது, இந்த பயணத்திலே அவர் யார் யாரை சந்திக்க போகிறார், யாருக்கு இது நன்மை பயப்பதாக இருக்கும், இது குறித்தெல்லாம் பேச போகிறோம். நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலிலே உங்களை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி தர்மா. ஏற்கனவே சொன்னது போல நரேந்திர மோடியினுடைய இந்த 3 நாடுகளுக்கான விஜயம் எதை ஒட்டியதாக இருக்க போகிறது? நிச்சயமாக இந்தியா தற்பொழுது முன்னெடுத்து வருகின்ற தங்களுடைய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் தனித்தன்மையை பேணுகின்ற அல்லது இந்த பல் தலைமை என்கின்ற மல்டிபோலர் உலகில் எவ்வாறான பிரசன்னத்தை தான் வகிக்கப் போகின்றது என்பதை தானே தீர்மானிக்கின்ற ஒரு தரப்பாக மாறி வருகின்றது. அதன் ஒரு கட்டமாகத்தான் இவ்வாறான உறவு பலப்படுத்தல் என்பன நடைமுறைக்கு வருகின்றன. அவ்வாறு வருகின்ற இந்த உறவு அந்த பலப்படுத்தல் தன்மைகளில் இப்பொழுது ஜோர்டானுடன் 5 வருடத்தில் $5 பில்லியன் அதனுடைய பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிப்பது என்பது $1 பில்லியன் என்பது இந்திய தொகையில் ஒரு பெரிய தொகை. அவ்வாறு செய்வது என்பதெல்லாம் நடைமுறை சாத்தியமுள்ள விடயங்களாக மாறி வருகின்றன, மாற்றியும் இருக்கின்றார்கள். அதே போன்று இன்று எதியோப்பியாவில் கொடுக்கப்பட்ட வரவேற்பு என்பது பலராலும் சிலாகித்து பேசப்படுகின்ற ஒரு அதீத வரவேற்பாகவும் பல ஒப்பந்தங்களை எட்டுகின்ற செயற்பாடுகளில் அந்த நாட்டுடன் இணைந்து செயற்படுவதாகவும் இது இருக்கின்றது. இதனை நாங்கள் எவ்வாறு பார்க்கலாம் என்றால், சிங்கப்பூர், சீனா, ரஷ்யா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் எவ்வாறான உறவுகளை இந்தியா மீள புதுப்பித்து உயிர்ப்பித்து வருகின்றதோ அதன் ஒரு கட்டமாக பார்க்கலாம்.
இப்பொழுது அமெரிக்காவுடன் இந்தியா என்பது 1980, 90களில், அதாவது அணு ஆயுத ஒப்பந்த காலத்திலிருந்து பொருளாதார வகையில் ஒரு முன்னேறிய பங்கை வகித்திருந்தாலும் அவர்களிடையே இந்த இராணுவ உறவு என்பது இல்லாதிருந்ததுதான் உண்மை. அதனை தற்பொழுது ரஷ்யா மீண்டும் நிரூபிப்பதற்காக, அல்லது ரஷ்யா மீண்டும் இப்பொழுது பல துறைகளில் இந்தியாவை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக தாராளமான வேலை வாய்ப்பு. எப்படி அமெரிக்காவிற்கு இந்தியர்கள் புலம்பெயர்ந்தார்களோ அவ்வாறான ஒரு புலம்பெயர்தலுக்கான சாத்தியத்தை பூட்டின் அவர்களுடைய ஒப்பந்தங்கள் அங்கே கொடுத்திருக்கின்றன. எனவே அவர்களுடைய நகர்வு என்பது, இந்தியர்களின் நகர்வு என்பது ரஷ்யாவை நோக்கியும் இருக்கும். அது போன்றுதான் இப்பொழுது இந்த மற்ற நாடுகளுடனான உறவுகளிலும் தங்களுக்கு ஏதுவான செயற்பாடுகளையும் தங்களால் வழங்கக்கூடிய செயற்பாடுகளையும் செய்கின்ற தன்மையாக, அதாவது எந்த ஒரு மிரட்டலுக்கும் அணிபடியாமல் போகின்ற ஒரு தரப்பாக மாறுவதற்கான முயற்சியின் ஒரு அங்கமாக நாங்கள் இதனை பார்க்கலாம். அதனைத்தான் உங்களுக்கு கூற முடியும். அதன் ஒரு கட்டமாகத்தான் இதனை பார்க்கலாம். இவ்வாறும் கூறலாம். இவ்வாறு சொன்னால், இப்பொழுது மோடி அவர்களுக்கு இருக்கின்ற அமைச்சர்களில் பலரும் மிகவும் விவேகமானவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக ஜெயசங்கர் அவர்கள் அல்லது சீதாராமன், பூரி போன்ற பலரும் அவர்கள் அனைவரையும் பயன்படுத்துகின்ற தன்மையை மோடி கொண்டிருப்பதால், அல்லது அவர்களுடைய பிரசன்னம் என்பது உலக அரங்கில் தாராளமாக அடையாளம் காணப்படுவதால் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இங்கே உள்ள ஒரு விவகாரம், இந்த ஜெயசங்கர் அவர்கள், கலாநிதி ஜெயசங்கர் அவர்கள் இந்தியாவின் அரசியல் துறை தலைவராக கூட இந்தியாவில் இந்த இந்திய ஒப்பந்த காலத்தில் இருந்தவர். அதை விட அதற்கு முன்னர் இந்த விடுதலை போராட்ட இயக்கங்களை சந்தித்தவர் போன்ற பல இத்தியாதிகளை உடையவர். அதே போல சீதாராமன் என்பவர் ஒரு பக்தி உள்ள நல்லூர் முருகனை தரிசித்த போன்ற தன்மைகளுடைய இவர்களை கொண்டு இலங்கை தமிழர்களுக்கு கூட நன்மைகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் அரசியல்வாதிகள் ஏற்படுத்தலாம். இருந்த பொழுது உங்களுடைய கேள்விக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக இது அவர்களுடைய இந்த பல் தலைமையுடைய உலகு எவ்வாறு செல்ல போகின்றது என்பது இன்னுமே ஒருவரால் அடையாளப்படுத்தப்படவில்லை. ஆனால் அவ்வாறு அடையாளப்படுத்தப்படும் பொழுது அதன் பங்காளியாக இருப்பதற்காக இந்தியா தன்னை பரிணமித்து வருகின்றது என்றுதான் கூற முடியும். நிச்சயமாக. அமெரிக்காவினுடைய அரசு தலைவர் கூட இன்றைய நாளிலே இந்தியா குறித்து ஒரு நல்ல தகவலை வெளியிட்டிருந்தார். ஒரு நல்ல அபிப்பிராயத்தை. மோடியை தன்னுடைய நண்பர் என்றும், இந்தியா தன்னுடைய மதிப்புக்குரிய நாடு என்று சொல்லியுமே அவர் தனக்கு மிக பிடித்தமான ஒரு நாடு என்றும் சாரப்பட அவர் பேசியிருந்தார். ஆக நீங்கள் சொல்லுவதைப் போல அந்த ஒரு பரந்த அளவு உறவுகளை மேம்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்ந்த வண்ணமே தான் இருக்கிறது எல்லா தரப்புகள்ல இருந்தும். ஆக இது இப்படி இருக்க, ஜோர்தானுக்கு மோடியினுடைய விஜயம் என்னவாக அமைய போகிறது? அங்கே யாரை சந்திப்பார்? என்னவெல்லாம் நிகழ காத்திருக்கிறது? இல்லை, யோர்டான் உண்மையிலேயே ஒரு முக்கியமான நாடாக தற்பொழுது பரிணமிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மத்திய கிழக்கில் எட்டி இருக்கின்றபடியால், ஏற்கனவே மத்திய கிழக்கில் உள்ள பல நாடுகளுடனும், அது ஐக்கிய அரபு ராச்சியமாக இருக்கட்டும், அமீரகம் எனப்படுகின்ற, அல்லது சவுதி அரேபியாக இருக்கட்டும், அல்லது கட்டார் மற்றும் அபுதாபியாக இருக்கட்டும். அபுதாபியில் எல்லாம் அதாவது மன்னிக்கலாம், இலங்கையில் என்று சொல்வதற்கு அபுதாபியில் ஒரு பெரிய இந்து ஆலயமே அமைத்திருக்கின்றார்கள். அது இந்த மத்திய கிழக்கில் ஒரு பெரிய ஆலயமாக இருக்கின்றது. இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜோர்டான் கூட அதனை ஒத்த தன்மையுடைய மற்றும் அந்த பிரதேசத்தில் ஒரு பலத்த அக்கறை உள்ள நாடாக இருக்கின்றது. அது பலஸ்தீனத்துக்காக இருக்கலாம், அல்லது ஏனைய அந்த நாடுகளுக்காக இருக்கலாம். இவ்வாறான நிலையில் இவர்கள் தங்களுடைய அறிவியல் விற்பனை மற்றும் தொழில்நுட்ப விற்பனையில் தான் அதிகம் செலுத்துவார்கள். எண்ணெய் இறக்குமதி என்பதில் ஜோர்டானில் இருந்து அவர்கள் அவ்வளவு பெரிய பங்கு எதிர்பார்க்காமல் விட்டாலும், தங்களுடைய அறிவு ஏற்றுமதி மற்றும் தங்களுடைய தொழில்நுட்ப ஏற்றுமதிகளை ஜோர்டானின் அபிவிருத்திக்காகவும், அதேபோல இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதாரம் என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 1 பில்லியன் ஆண்டுக்கென 5 ஆண்டுகளில் 5 பில்லியன்களாக வருடம் தோறும் அதிகரிப்பது, அனுவலைஸ்ட் என்று சொல்லுவார்கள். அதை அந்த 5 பில்லியனை அனுவலைஸ் பண்ணுவதற்கான ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுகின்றார் அல்லது ஈடுபட்டிருக்கின்றார். அது வெற்றி பெறும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை.
நிச்சயமாகும். ஆக இது இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் அதிகமாக இந்த 3 நாடுகளுக்குள்ளேயுமே மோடிக்கான அதிக கோலாகலமான வரவேற்பை கொடுத்த நாடு எத்தியோப்பியா. எத்தியோப்பியா மறுபடியும் மெதுமெதுவாக சமூக அரசியல் பரப்புல கொஞ்சம் மேலெழ ஆரம்பித்திருக்கிறது. புதிய அவர்களினுடைய தலைவரை வைத்துக்கொண்டு. அண்மையிலே ஐநாவிலே உரையாற்ற இருந்தது. அந்த உரையும் குறிப்பிடத்தக்கது. ஆக மெதுமெதுவாக தங்களுடைய சமூக பிரசன்னத்தை அதிகமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் பரப்பிலே. ஆக இது இப்படி இருக்க, மோடிக்கு அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த கௌரவம், வரவேற்பு இவைகள் எல்லாம் எதை காட்டி நிற்கிறது? இல்லை அதுதான். இப்பொழுது அதாவது வந்து ஒரு கலாச்சார சூழலில், அதாவது எதியோப்பிய இளைஞர்களே ஹிந்தி மொழியில் பாடல்களை பாடியாக இருக்கட்டும், அல்லது பெரிய ஒரு விமானத்தில் இருந்து விமான நிலையம் வரையிலான ஒரு சிறார்கள், இளைஞர்களை வைத்து அவர்கள் ஒரு வித்தியாசமான, அதாவது இதுவரை எந்த ஒரு உலகத் தலைவருக்கும் கொடுக்காத ஒரு வரவேற்பை கொடுத்திருப்பதை மோடி அவர்களே தனது முகப்பதிவு நூலில் வெளியிட்டிருக்கின்றார். ஒரு 3 1/2 நிமிட ஒலிப்பதிவாக, அல்ல ஒளி நாடாவாக. எனவே அவ்வாறான ஒரு நிலைமைக்கு அவர்கள் செல்வதற்குரிய காரணம், இந்தியாவுடனான உறவு என்பது அவர்களுக்கு இன்றியமையாதது என்பதை காட்டுவதற்காகவும், இந்தியாவுடனான உறவு பலப்படுத்தல் மூலம் பொருளாதார விருத்திக்கு எதியோப்பியா தன்னை ஆட்படுத்தக்கூடும் என்பதையும் அவர்கள் மீண்டும் இப்பொழுது காட்டி நிற்கின்றார்கள். இப்பொழுது எதியோப்பியா என்பது இந்திய சமூகத்தினர் ஒரு குறிப்பிட்ட அளவில் பெருந்தொகையில் அல்ல வாழக்கூடியதாகவும், அல்லது கடந்த காலங்களில் கல்வி கற்பித்தலுக்காக அவர்கள் அங்கே சென்றதாகவும் இருக்கின்ற ஒரு நாடு. அந்த நாட்டில் மீண்டும் அந்த இடையில் அவர்களுடைய உள்ளூர் போர் போன்றவை எல்லாம் இடம்பெற்றிருந்தாலும் இப்பொழுது மீண்டும் இந்த உறவை, அதாவது அந்த நாட்டின் தலைவர், நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த நாட்டின் தலைவரின் புதுமுகம் என்பது அல்லது புது அணுகுமுறை என்பது இதற்குரிய சாத்தியத்தையும் சந்தர்ப்பத்தையும் தானாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அதை அவர்கள், அதாவது வந்து பகிரங்கம், இது எவ்வாறு கூறுவதென்றால் வெள்ளிடை மலை நேரடியாகவே தெரியக்கூடியதாக பகிரங்கமாக ஒரு பரந்துபட்ட ஒரு விருப்பை வெளியிடுவது என்பது அங்கே இணக்கத்திற்கான சந்தர்ப்பத்தையும் அவர்களுடைய இறுக்கத்திற்கான சந்தர்ப்பத்தையும் வழங்கும். அதனைத்தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவரை அவ்வாறு மகிழ்ந்து வரவேற்றது அவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் நாங்கள் கூறலாம். நிச்சயமாக. இது இப்படி இருக்கு. இந்த உலகினுடைய பிரதான நாடுகளாக, வல்லரசுகளாக, இல்ல வல்லரசு ஆக முயன்று கொண்டிருக்கிற முதன்மையான நாடுகள்ல அமெரிக்கா மற்றும் இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகள் முதன்மை வகிக்கிறது. இந்த நாடுகளை பொறுத்தவரைக்கும் அண்டை நாடுகள், அயல் நாடுகள், சிறிய நாடுகள், ரெகக்னைஸ் பண்ணப்படாத பெரிய, அதாவது பெரிய அளவுக்கு சர்வதேச பரப்பிலே தெரியாத நாடுகள், ஆனாலும் வளமுள்ள நாடுகள், இவைகளை தங்களுடைய கூட்டாளியாக்கிக் கொள்வதில் ஒரு விதமான போட்டி இருக்கிறது. ஆக இந்த இந்திய பயணம் என்பது இந்த 3 நாடுகளை தாண்டி வேறு எந்த நாடுகளுக்கு ஒரு செய்தியாக அமைகிறது என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக இது வந்து எவ்வாறு நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், அவர்கள் ஏற்கனவே இப்பொழுது அந்த புதிய உலகு ஒழுக்கு ஒன்று வரப்போகின்றது என்பதை ஏற்ற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அதாவது சிங்கப்பூர், இந்தியா, ரஷ்யா, சீனா, வடகொரியா, கனடா, ஐரோப்பா போன்ற அனைத்து தேசங்களும் அமெரிக்கா வீழ்ச்சியடைந்து வருகின்றது தனது தலைமைத்துவத்தில் என்பதை மறைமுகமாக உள்வாங்கிக் கொண்டு, ஆனால் அமெரிக்காவுடன் மேலோட்டமாக நடித்துக் கொண்டு தாங்கள் தங்களுக்குரிய அதாவது வந்து திறக்க வேண்டிய இந்த பிரிதான பாதைகளை திறந்து வருகின்றார்கள். இந்த வகையில் நிச்சயமாக இந்தியாவை பொறுத்தவரையில் இந்திய வம்சாவளியினர் கூட இருக்கின்ற ட்ரினிடாட் மற்றும் கயானா, அதிலும் ஆங்கில கயானா மற்றும் பிரெஞ்சு கயானா மற்றும் ஃபிஜி அல்லது ஏனைய தேசங்கள், அதனை தாண்டியுள்ள தேசங்கள், மொரிசியஸ் போன்றவை எல்லாவற்றுடனும் அவர்கள் தங்களுடைய உறவுகளை பலமாக புதுப்பிப்பார்கள். அதிலும் குறிப்பாக இப்பொழுது கயானா மற்றும் ட்ரினிடாட் போன்றவை முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளாக மாறி இருக்கின்றன. அமெரிக்காவின் அதாவது வந்து கண்காணிப்புகள் அவை வந்திருக்கின்றன, அல்லது அமெரிக்கா அவற்றை கையாண்டு வருகின்றது. இந்த நிலையில் இவ்வாறான தொடர்புகளை மேற்கொள்வதுடன் இங்கே கனிமங்கள் கூட இருக்கின்றதோ, அதாவது இப்பொழுது செமி கண்டக்டர் வேர்ல்டு எனப்படுகின்ற இந்த புதிய தொழில்நுட்பங்களும் அல்லது எந்த ஒரு உபகரணத்தையும் இயக்குவதற்கான இந்த செமிகண்டக்டர்களை செய்வதற்கான பொருட்கள் கூட இருக்கின்ற பிரதேசங்களை எல்லாம் கையாளுவார்கள் என்றால்
இந்த நாடுகளின் வளர்ச்சி என்பது ஏஐ என்கின்ற அதீத தொழில்நுட்பத்திலும் மற்றும் இந்த செமி கண்டக்டர் ப்ரொடக்ட் என்கின்ற இந்த மூலப்பொருட்கள் கணனி மற்றும் தொலைபேசி என்று கூறலாம், தொலைபேசிக்குரிய இந்த இயக்கு தளத்தை செய்வதற்கான முயற்சிகளிலும் சொந்தமாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் விண்வெளி தொடர்பை வைத்து, அதாவது இன்டர்நெட் மற்றும் அந்த செய்தி பரிமாற்ற தளங்கள், அதாவது சமூக செயலிகள் போன்றவற்றை எல்லாம் தங்களுக்காகவே ஆக்கி அவற்றை மாற்றி கொண்டு வருவதில் முனைப்பு காட்டுகின்றன. அந்த வகையிலான ஒரு செயற்பாடாக பல நாடுகள், அது இலங்கையும் அடங்கும், இலங்கை, மாலதீவு, நேபாளம் போன்ற நாடுகளும் இந்தியாவின் ஒரு கர்சனைக்குட்பட்ட நாடுகளாக அவை தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டிய தேவையை தற்போதைய காலம் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனை இந்தியாவும் நிச்சயமாக மிகுந்த அக்கறையோடு செய்யும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. இன்னும் நிறைவாக இந்த விடயங்கள் குறித்து ஒரு போதுமான அளவு விளக்கங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பயணங்கள் எப்படிப்பட்ட அதிர்வினை தொடர்ந்து சமூக பரப்பலை நிகழ்த்த போகிறது என்று. மிக்க நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக இந்த உரையாடல். நன்றி பிரியா, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.